காவல்துறையை சேர்ந்த ஒரு தனிப்படை ஃபேக் நம்பர் உபயோகப்படுத்துகிறது என்றால் போகும்பொழுதே அவர்களுக்கு தாங்கள் ஒரு குற்றம் செய்ய போகிறோம், கொடுங்குற்றம் செய்ய போகிறோம் என்று தெரிந்துதான் போகிறார்கள். அவர்களை யாரோ அந்த அதாவது இப்போ இதுவரைக்கும் என்ன சொன்னாங்க, மேலதிகாரிகள் வந்து அது எப்படியாவது பார்த்தா அந்த அந்த அம்மாவுக்கு அந்த நகையை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க கொஞ்சம் அது ஆர்வ கோளாறுல அப்படின்னு சொல்லி அந்த 5 காவலர்களை மட்டும் குற்றவாளிகளாக அப்படி ஒரு முயற்சி நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த சிபிஐ விசாரணையில் இல்லை இது ஒரு பெரிய ஒரு சதித்திட்டம், இல்லைன்னா எதுக்கு ஃபேக் நம்பர் ஓட்டிக்கிட்டு வரான்? ஓட்டிகிட்டு வரவன் வந்து யாரோ ஒரு ரவுடியாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு மாஃபியாவாக இருந்தால் பரவாயில்ல, கேங்ஸ்டராக இருந்தால் ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருந்தால் பரவாயில்ல, போலீஸில் தனிப்படையாக இருக்கிறவன் எதுக்காக ஃபேக் நம்பர் ஓட்டிக்கிட்டு வர்றான்? அப்போ அவன் ஏதோ தப்பு செய்ய போகிறான்றது அவனுக்கு தெரியுது. யாரோ அவனை தப்பு செய்ய சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறார்கள். தப்புன்னு சாதாரண தப்பு இல்லை, கொடுங்குற்றம்.